இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சில ஒரு ஜாப் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில விட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்க, எப்போ வந்து லாஸ்ட் டேட்டு, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படி எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த வெப்சைட்க்கு வரணும். நான் இந்த வெப்சைட் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி உள்ள வரலாம். உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத கிளிக் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பிடிஎஃப்ல நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, டைப்பிஸ்ட் ஜாப் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரி பேசிஸ்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 24, 2024 வரைக்கும் டைம் வந்து குடுத்துருக்காங்க. நைட் 12 மணி வரைக்கும் நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுற டேட் வந்து 29, 12ஆம் மாசம் 2024 அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 31, 12ஆம் மாசத்து வரைக்கும் டைம் குடுக்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து ஒரு 3 நாள் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த 3 நாள்ல நீங்க உங்களுடைய ஏதோ கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது அத வந்து திருத்திக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 8/2/2025 இந்த டேட்ல வந்து காலையில 9 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து டைம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றவங்க அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பண்ணியிருக்கணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கால்குலேட்டர் இந்த மாரி எந்த ஒரு பொருளும் நீங்க வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்கள டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க சொல்லியிருக்கிற எந்த ஒரு ஐட்டமும் நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. இதுல வந்து நெறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க செல்ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ், எனி அதர் கால்குலேட்டர்ஸ், வாட்சஸ், ரிங்ஸ் அதாவது வாட்ச், ரிங் இந்த மாரி மெமரி சேகரிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து அலவுட் இல்ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைப்பிஸ்ட் ஜாப் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 50 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் கன்செஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மத்த கேட்டகரிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 32 வயசு. அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 42 வயசு வரைக்கும் கன்செஷன் குடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் ஏஜ் கன்செஷன் வந்து குடுக்குறாங்க. இதுவே வந்து டிஸ்பியூட்டட் வுமன் விடோவா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் குடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏஜ் கன்செஷன் குடுத்துருக்காங்க. இதுல வந்து பிசி, எம்பிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 34 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு வந்து பிடபிள்யூடி இவங்களா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 44 வயசும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 47 வயசு வரைக்கும் குடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில 55 வயசு வரைக்கும் ஏஜ் கன்செஷன் குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்டட் வுமனுக்கும் 37 வயசு வரைக்கும் ஏஜ் கன்செஷன் குடுக்குறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமா நீங்க வந்து 10த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம்ல நீங்க வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் அல்லது சீனியர் கிரேட்ல நீங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டைப்பிங்ல நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா, ஹையர் அண்ட் சீனியர் கிரேட்ல தமிழ்லயும், லோயர் அண்ட் ஜூனியர் கிரேட்ல இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அத அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ்லயும் அல்லது லோயர் அண்ட் ஜூனியர் கிரேட்ல இந்த தமிழ் இதுல நீங்க எதுல வந்து கிளியர் பண்ணாலும் ஓகே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் இது வந்து சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 10த் படிச்சவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வைக்கணும். இதுவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி, டிப்ளமோ இந்த மாரி கோர்ஸ் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாரி கோர்ஸ் படிச்சவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வைக்கணுன்ற அவசியம் இல்ல அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஷால் நாட் பி ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல வந்து யார் வந்து டோட்டல் மார்க் அதிகமா இருக்கோ, அவங்கள வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் இதுல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரூ. 150 வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் வந்து எவ்வளோ கேபில இருக்கணும், எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிடிஎஃப்ல வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. பாருங்க ஃபோட்டோ வந்து எந்த சைஸ்ல இருக்கணும், எவ்வளோ விட்த், எவ்வளோ ஹைட்டு, இது எவ்வளோ சென்டிமீட்டர்ல இருக்கணும் அப்படின்றத தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 நீங்க வந்து பே பண்ணணும். கேண்டிடேட்ஸ் பிலாங் டூ ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்செப்ஷன் குடுத்துருக்காங்க. ஓவராலா இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நீங்க வந்து ஒரு வாட்டி பார்த்து படிச்சுட்டு, நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்றவங்க, அந்த டேட்க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.